ஹாய் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஜோசப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று எப்படி நம்ம அரசு பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக ஆகிறது அப்படிங்கிற பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வைங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முதல்ல யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ கடைசியாக நடந்த 2025 பிஜிடிஆர்பி தேர்வில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போய் நூலிழையில் உங்கள் பணி வாய்ப்பை தவறவிட்ட ஆசிரியராக நீங்கள், அல்லது 1-2 மார்க்கில் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பணி வாய்ப்பையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை மிஸ் பண்ண ஒரு டீச்சராக நீங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த 21, 2019, 2017 இந்த தேர்வுலையும் 1 மார்க் 2 மார்க்கில் நீங்கள் பணி வாய்ப்பை தவற விட்டு ரொம்ப கவலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கவலைப்படாதீங்க. வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக சரியான வழிமுறைகளை கையாண்டு அதில் எப்படி பாஸ் பண்ணி பணி வாய்ப்பை பெறுவது அப்படிங்கிற முழு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அப்படிங்கிறது ஹையர் செகண்டரியில் 11, 12ஆவதில் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களுக்குமே ஆசிரியர் தேர்வு நடக்கும். தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பாட்னி, சுவாலஜி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எல்லா பாடங்களுக்குமே ஹோம் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லா பாடத்துக்குமே டீச்சர்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த டிஆர்பியில் பார்த்திங்கன்னா 2001 டிஆர்பி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆரம்பித்த 2001 அந்த காலகட்டத்தில் 2 விதமான தேர்வு இருக்கும். ஒன்று பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, இன்னொன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, அதாவது யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி. இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா யூஜிடிஆர்பியில் உங்களோட யூஜி சிலபஸை பேஸ் பண்ணி உங்கள் மேஜர் சப்ஜெக்டில் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பிஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஜி லெவல் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. இது யூஜிக்கு தனியாக இருக்கும், பிஜிக்கு தனியாக இருக்கும். அதே மாதிரி இந்த எஜுகேஷன் மெத்தனாலஜி அப்படின்னு சொல்லி காமனாக 2 பேருக்கு காமனாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது காமன், யூஜிக்கும் பிஜிக்கும் ஒரே சிலபஸ் தான். இப்போ மொத்தம் 2லேயுமே பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு வினாக்கள் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 150 கொஸ்டினுக்கு 150 மார்க்கு. அப்போ ஸ்டார்டிங்கில் பாஸ் மார்க் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ அப்படியே எடுத்துக்கிட்டே வருவாங்க, அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்துகிட்டு வருவாங்க. எது போஸ்டிங் எத்தனை போஸ்ட்டு 200னா 200 மார்க், 200ஆவது மார்க் யாரோ அதோட போஸ்டிங் நிப்பாட்டிடுவோம். அப்போ ஒரு மினிமம் மார்க்கு அப்போ கிடையாது. அதில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 110 மார்க்கு சப்ஜெக்ட் இருக்கும், 10 மார்க்கு ஜிகே இருக்கும், 30 மார்க்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி. எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறது சைக்காலஜி மட்டும் கிடையாது, ஃபிலாசபி, சோசியாலஜி, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும். இது பழைய பேட்டர்ன். ஸோ இப்போ நியூ பேட்டர்ன், புது பேட்டர்ன், இந்த 2001 2025 வரைக்கும் அந்த எஜுகேஷன் சிலபஸ் ஒரே சிலபஸ் தான். 25 வருஷமாக ஒரே காமன் சிலபஸ் தான் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2025 அந்த எஜுகேஷன் சிலபஸை மாற்றிட்டாங்க. போன ஜூலையில் கால்ஃபார் வந்தப்போ நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சிலபஸ் புதுசாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ கரண்ட்டில் என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சிலபஸ் 2025 புதுசாக மாற்றிட்டாங்க. சரி, 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸில் 8 யூனிட் இருக்கும், புது சிலபஸில் 10 யூனிட் இருக்கும். 2 சிலபஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். பழைய சிலபஸும் புது சிலபஸும் எவ்வளோ வேரி ஆகுதுங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ புது பேட்டர்னுக்கு வருவோம். இப்போ புது பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே 150 மார்க்குக்கு தான் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. இதில் 110 உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும், 10 மார்க்கு ஜிகே. இது எல்லாருக்கும், அதாவது 110 மேஜருங்கிறது அந்தந்த மேஜர், ஜிகே 10ங்கிறது எல்லாருக்கும் காமன். இந்த 30 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, எஜுகேஷன் மெத்தடாலஜி, அது 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 யூனிட்லேருந்து கவர் ஆகி வரும். நல்லா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நிறையா டீச்சர்ஸ் என்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க, நானுமே நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லாருமே அவங்க மேஜர் சப்ஜெக்டை நல்லா வெல்வர்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் 100 வரைக்கும் போட்டுறாங்க அவங்க மேஜர் 110க்கு.
பட் இந்த எஜுகேஷன் அந்த சைக்காலஜி மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா 1 டிஜிட் மார்க் 5, 7, 6 இப்படி தான் வாங்குறாங்க. ஸோ இதனால தான் அவங்க வேலைவாய்ப்பு போகுது அப்படின்னு நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்காங்க, சஃபர் ஆகியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு டைமில் 2025 எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு 4-5 கேண்டிடேட் ஃபோன் பண்ணி என்கிட்ட பர்சனலாகவே ரொம்ப ஃபீல் பண்ணி சில பேர்லாம் ரொம்ப அழுதாங்க. எங்களுக்கு இதில் கொஞ்சம் மார்க் வாங்கியிருந்தால் நாங்கள் போயிருந்துருக்கலாம், ஒரு 10 மார்க் 5 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தால் நாங்கள் போயிருப்போம், 2 மார்க் வாங்கியிருந்தால் கூட போயிருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. இந்த வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். சரி, அப்போ நம்ம எப்பயுமே அனுபவங்களாக கடந்து போயிடக்கூடாது. அந்த அனுபவத்துலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய காலங்களில் இந்த மிஸ்டேக்ஸை எப்படி சரி பண்ணி நம்ம நல்லா செயல்பட்டு எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போன தடவை சிலபஸ் சேஞ்ச் ஆனப்போ நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும். ஏன்னா அந்த ஷார்ட் டைம் சிலபஸ் திடீர்னு புதுசு வந்துருச்சு, புதுசாக மெட்டீரியல் எழுத முடியாது, திரும்ப கிளாஸஸ் எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் சிலபஸில் ரொம்ப வேரியேஷன் இல்லை, அப்படியே லைட்டு தான் மாடிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் படிங்கன்னு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் படிக்க வச்சாங்க. அதை படித்து அதை நம்பி எக்ஸாமுக்கு போனவங்க அங்கே போய் என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும். நம்ம ரொம்ப அதை நம்பி போய் அங்கே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம், கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ 2 சிலபஸை கம்பேர் பண்ணுறப்ப யூனிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் புதுசாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, புதுசாக நிறைய டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸுமே அப்படி தான் புது டாப்பிக்லேருந்து நிறைய வந்துருந்துச்சு. சரி, அப்போ நம்ம முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். புது சிலபஸ் 2025 புது சிலபஸ் 10 யூனிட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். சரி, இது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா யூனிட்லேருந்து ஈவனாக தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சோர்ஸ் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது, எங்கே போய் இதுக்கு ரெஃபரன்ஸ் பார்க்குறது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லோரும் நம்ம பிஎட் படிக்கிறப்ப எம்எட் படிக்கிறப்ப குட்டி குட்டி கைடு வச்சு ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ சில ஃபெமிலியர் ஆத்தர்ஸான கைடு எல்லோரும் நார்மலாக காலேஜ்லேயே சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் வாங்கி படிச்சிருப்போம். அந்த ஒரு சில ஆத்தர்ஸ் அது பிஎட் படிக்கிறதுக்கு ஓகே. அதேமாதிரி இப்போ நம்ம டிஆர்பிக்கு அது யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு அந்த பேசிக் படிச்சுக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் பேசிக்காக உள்ளதை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஓகே. பட் ஆனால் அந்த புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த 30 மார்க் எடுக்கிறதுக்கு உதவுமா அப்படின்னா கண்டிப்பாக உதவாது, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். அப்போ எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எப்படி போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கை நம்ம ரெஃபர் பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்ட் புக்னால் என்ன அப்படின்னா, அந்த புத்தகத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ISBN அப்படிங்கிற ஒரு நம்பர், அதாவது ISBN அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் உள்ள புக்கு தான் ஸ்டாண்டர்ட் புக்கு. ஏன் இந்த கைடுக்கும் ஸ்டாண்டர்ட் புக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணுறப்ப அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேலிட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஆர்பியில் உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஒரு ஆன்சரை வெளியிட்டு இதில் அப்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஆன்சர் சரியாக போட்டிருக்கீங்க, அதில் நீங்கள் அப்ஜெக்ஷன், அதுக்கு அவங்க டிஆர்பி தப்பான மார்க் கொடுக்கல, அது தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் போய் ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப ஒரு கைடில் இருக்கக்கூடிய ப்ரூஃபை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது மாதிரி ISBN நம்பர் உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் ப்ரூஃப் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஒரு மெட்டீரியல் எழுதுகிறேன் அப்படின்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ISBN நம்பர் உள்ள புக்கை தான் ரெஃபரன்ஸாக வச்சு எழுதுவேன். சரி, அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் வரும். சார் ISBN நம்பர் உள்ள புக்கு சரி நீங்கள் சொல்லிட்டீங்க சார், எங்களுக்கு இந்த சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு புக்கு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு புக்கோ 2 புக்கோ ஃபுல்லாக கவர் ஆகாது. இப்போ ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கும் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரே புக்குக்கு இப்போ ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 புக்கு 5 புக்கு கூட ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது 2, 3 ஒரு மினிமம் ஒரு 3 புக்கு வச்சா கூட ஒரு 30 புக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 30 புக்கு ரெஃபர் பண்ணுறப்ப அதில் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் சில புக்ஸை ரெஃபர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த டிஆர்பி அந்த புக்கில் ஸ்டாண்டர்ட் புக்கில் லைன் மாறாமல் கொஸ்டின் எடுக்கிறாங்க. நம்ம எங்கேருந்து எடுக்கிறாங்க, நம்மளாம் எங்கேயும் எடுக்கிறாங்க நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, எங்கேருந்தும் கேட்குறாங்க, எங்கேருந்தும் கேட்கல. நம்ம அந்த புக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சின்ன லெவலில் அந்த கைடை ரெஃபர் பண்ணுறதோட நிப்பாட்டிடும். கைடு வேறு ஸ்டாண்டர்ட் புக் வேறு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு புக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது. நம்ம ஒரு டாப்பிக்கு ஒரு புக்கு அந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டாபிக் ஒரு புக்கில் கவர் ஆகும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 3 to 5 புக் வரைக்கும் ரெஃபர் பண்ணுற மாதிரி இது மாதிரி ரெஃபர் பண்ணி படிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் நல்ல வந்து ஒரு பிஎட் காலேஜ் ஸ்டாண்டர்டான பிஎட் காலேஜில் இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த புக்கை நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இந்த புக்கை வச்சுருப்பாங்க. இப்போ இன்னொன்று என்ன பெரிய ட்ராபேக் அப்படின்னா இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ பிஎட் யாருமே ரெகுலரில் படிக்கிறது இல்லை. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாதிரி இப்போ இர்ரெகுலரில் படிக்கிறாங்க. அதனால் அந்த பிஎட்டுமே அவங்க கிளாரிஃபை இல்லாமல் படிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் அதிகம், எக்ஸாம் அதிகமாக எழுதுகிறாங்க. அப்போ வந்து கொஸ்டினோட தரத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்தணும். அப்போ என்ன ஆகும்னா அப்போ வந்து நம்ம பிஎட்டு சரியாக படிக்காமல் வந்திருக்கோம், ஸ்டாண்டர்ட் புக்கையும் ரெஃபர் பண்ணாமல் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் அதிகமாகிறப்ப அது நம்மளால் ஈடு கொடுக்க முடியல. அதனால் ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க, புது சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன யூனிட் வைஸ் என்னென்ன டாபிக் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோத்ரூ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இந்த சக்ஸஸ் பயணத்தில் வெற்றி பயணத்தில் என்னோட பங்களிப்பாக நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி புது சிலபஸில் உள்ள கண்டென்ட் ரிலேட்டடாக சில வீடியோஸ், சில ஷார்ட்ஸு, சில கைடன்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து டெலகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த டெலகிராம் குரூப்பில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் சில கண்டென்ட் சின்ன கண்டென்ட் வீடியோ போடலான் இருக்கேன், சின்ன ஷார்ட்ஸ் போடலான் இருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நான் வந்து ஃபர்தராக இதில் என்னோடய ஜாப்பை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் ஏதாவது படிச்சுட்ருக்கீங்க, எங்களுக்கு இந்த ஒரு டாப்பிக்கில் டவுட் இருக்குது, இந்த கண்டென்ட்டில் ஒன்று கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. எனக்கு இதை பற்றின இன்னும் கொஞ்சம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடலான் இருக்கேன். நானுமே இப்போ உங்களுக்கு வந்து இனிமேல் எனக்கு டைம் கிடைக்கிறப்பல டெய்லியோ அல்லது ஒரு வீக்லி 3-4 டேஸோ வந்து நான் குட்டி ஷார்ட்ஸ் போடலான் இருக்கேன். இந்த பிஜிடிஆர்பிக்கு யூஸ் ஆகக்கூடிய வகையில் ஃபிலாசபி, சோசியாலஜி எல்லாத்தையும் கவர் பண்ணி, சைக்காலஜி எல்லாத்துலேயும் சின்ன ஷார்ட்ஸு, சின்ன கொஸ்டின்ஸ், சின்ன கைடன்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். என்னோடய சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் எடுக்க ஆள் இருக்காங்க. பட் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி வந்து அவ்வளோ ஃபுல் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் சார் நான் வந்து என்னோட ஒரு முயற்சியாக வந்து நான் இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து பயன்பெற்று ஒரு 10 பேர் வேலைக்கு போனாலும் அது என்னோட பெரிய சக்ஸஸாக நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். நான் வந்து டெய்லி உங்களுக்காக நானும் எஃபோர்ட் போடுறேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு புக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வேணாலும் கேளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நல்லா படிங்க. அப்போ நான் சொல்கிற இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 30க்கு 30 ரொம்ப ஈஸி தான், சாத்தியம் தான். நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு முதல்ல என்ன படிக்கிறதுன்னு தெரியல, எங்கே படிக்கிறதுன்னு தெரியல, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் நம்ம என்ன படிக்கணுங்கிறது முடிவு பண்ணி எந்த வழியில் போகிறோன்னு முடிவு பண்ணி அதை சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படித்து முறையாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 30க்கு 30ங்கிறது சாத்தியம்தான். அதாவது நம்ம ஜென்ரலாக சொல்கிற மாதிரி எல்லாமே கஷ்டம்தான், ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். எல்லாமே கஷ்டம்தான், ஈஸி கிடையாது, ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். நம்ம முறையாக முயற்சி பண்ணால் எல்லாமே சாத்தியம்தான். அப்படிங்கிறப்ப ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம் இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் 17, 19, 22 ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு. பர்டிகுலராக எனக்கு இந்த எஜுகேஷன் சைக்காலஜியாக தான் போச்சு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அதே சேம் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டியே கண்டிப்பாக அந்த 2026 கடைசி 2027 தொடக்கத்தில் நிச்சயம் பிஜிடிஆர்பி கால் ஃபார் உண்டு. ஸோ அதனால் இப்போலேருந்தே பிளான் பண்ணி படிங்க, தெளிவாக படிங்க. உங்களுக்கு என்ன டவுட்டோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். நீங்கள் எனக்கு வந்து என்னோடய சேனலை வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இமீடியட்டாக உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டோடு படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. எக்ஸாம் கால் ஃபார் வந்தோடனே படிச்சுட்டு அப்புறம் விடாமல் கன்சிஸ்டன்ஸாக தொடர்ச்சியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ எக்ஸாம் வந்தாலும் நம்ம இமீடியட்டாக கிளிக் பண்ணி உடனடியாக நம்ம
நம்ம வந்து ஜாபுக்கு போயிடலாம். அதனால் தொடர்ச்சியாக படிங்க, விடாமுயற்சியோடு படிங்க, தன்னம்பிக்கையோடு படிங்க, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ.